சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாள்ல என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் வாக்குத்தத்தத்தை தான் எனக்கு ஆண்டவர் பேச சொன்னார். இந்த மாசம் முழுவதுமே வாக்குத்தத்தத்தை ஒட்டி தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சொல்றீங்க. உண்மையாவே நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனா இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு பல காரணங்களை நான் பல ஆராதனைகளிலே உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாள்ல நான் பேசுறது என்னன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பெரிய காரியங்களை செய்வேன்னா எத்தனையோ இடத்துல பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் போன்ற ஊழியக்காரர்களுக்கு, உங்களை போன்ற விசுவாசிகளுக்கு மறுக்கவே முடியாது. இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகம் பேர் இருக்கிறோம், இல்லை என்றும் யாராலும் சொல்லிவிட முடியாது. இது ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்போதுமே பொய்யா என்ன செஞ்சதில்லை, போனதில்லை. 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை லேசா வாசிமா. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியான அப்படின்னா யாருப்பா? ஆயுததாரினா யாரு? கூட இருக்கிற அசிஸ்டன்ட், இவருடைய பாதுகாவலர். இன்னைக்கு சொல்றல அது என்னென்னமோ சொல்ற, பவுன்சராப்பா. பெரிய பெரிய ஆளுக்கு வரும்போது பிரைவேட்ல கூட்டு வராங்க, அவங்களுக்கு பேர் என்ன? பவுன்சர். சரி, இந்த யோனத்தான் என்ன சொல்றாரு? தன் ஆயுததாரியோடு வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அது சாதாரணமா இடம்னு சொல்லிட முடியாது. பெலிஸ்தியர்னாலே எப்பவுமே என்னதான் உண்டு சொல்லுங்க? பெலிஸ்தியர்னாலே என்னதான் உண்டு? பிரச்சனை தான் உண்டு, சண்டை தான் உண்டு. நம்ம ஊர்ல ஒரு கோஷ்டி இருக்குல்ல, எப்பவுமே நம்ம ஊர்லயுமே இருக்கா இல்லையா? ஒரு குரூப் இருக்கா, எப்பவுமே அவனால பிரச்சனைக்குரிய குரூப் தான். எந்த மீட்டிங் போனாலும் சரி, அந்த குரூப் வந்தா பிரச்சனை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எல்லா ஊர்லயும் இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்கு. என்னையா அன்னைக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு தனியார் கேட்டோம்னா சொல்லுவேன், அவன் வந்திருந்தாங்கன்னு போட்டாங்க. தீவாட்ட கேட்டா வாடிப்பட்டியில் சொல்லுவாங்க, வந்திருந்தாங்கல்ல முடிஞ்சு. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குரூப் இருக்கு. இந்த பெலிஸ்தியர் கூட்டம்னாலே என்னதான் உண்டு? சண்டை தான் உண்டு, பிரச்சனை தான் உண்டு. ஆனா இவர் சொல்றாரு, நாம் அந்த கூட்டத்துக்கு, அந்த இடத்துக்கு என்ன செய்வோம்? போவோம். அது சொன்னது கூட விசேஷம் இல்ல. 4வது வசனத்தை வாசிடா சொல்லலாம். 4வது வசனத்தை வாசிங்க. யோனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகள் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. நல்ல ராஜா மகன் நிம்மதியா உட்கார்ந்திருக்கணும். ஆனா இவர் என்ன ஆசைப்படுறாரு? பாறை மேல ஏற ஆசைப்படுறாரு. எதுக்காக? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு முன்னிப்பதற்காக. அல்லேலூயா. விசுவாசத்தோட போறாரு. சரி வாசிமா, ஏன்னா மேட்டர் புரியணும் உங்களுக்கு. 6வது வசனத்தை வாசிங்க, என்ன புரியாது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாயிலும். இதான் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய வார்த்தை சிஸ்டர், பிரதர். அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. பெலிஸ்தியர் எவ்வளவு பேர் இருப்பான், எவ்வளவு பெரிய படை இருக்குங்கிறத நீங்க படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவன் வாயிலிருந்து என்ன வருது? ஒருவேளை
கர்த்தர் அநேகரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வார்த்தை அவன் ஒரு பெரிய காரியத்தை காணும்படி கிருபை செய்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பின்னாடி காமிக்க போறேன். நீங்களும் இன்னைக்கு சொல்லணும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் என் வாயிலிருந்து பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று விசுவாச வார்த்தை வந்தால் அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். ஐயோ, இத்தனை பேருக்கு காய்ச்சலாம்ல, நான் எங்க தப்பிக்க போறேன் அப்படின்னு H1 வந்துருச்சு. இல்ல, எத்தனை பேருக்கு வந்தாலும் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னேனா, நீங்க அந்த வீட்டுக்கு, அந்த விசேஷத்துக்கு, அந்த மனுஷனை பார்க்க போனா கூட உங்களுக்கு வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன் பாருங்க. பெரியவர்களை கொண்டாது, நிறைய பேரை கொண்டாது, கொஞ்சம் பேரை கொண்டாது கர்த்தர் காரியங்களை செய்வதற்கு தடை இல்லை. இவன் போன இடம் சாதாரணமான இடம் இல்லை. எப்படி போறான்? அதுக்குண்டான காரியத்தை அப்படி தொடர்ந்து வாசிமா, தேவைப்படுது வாசிமா. அப்பொழுது அவன் ஆயுதக்காரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். அவன் கூட இருந்தவன் நல்ல மனுஷன், உண்மையாவே நம்ம கூட இருக்கிறார். இந்த ஏய், இதுக்குயா இந்த தேவையில்லாத வம்பு? அந்த ஆளு போறாருன்னா ஏதாவது வச்சிருப்பாரு, காசுமான இருக்கும், படுத்தா கூட எந்திரிச்சுக்குவாரு. நம்ம அப்படியா? பைய தூக்குனா தானியா? கடைசி வரைக்கும் பையன், கடைசி வரைக்கும் கடையில தான் உட்காரணும், கடைசி வரைக்கும் அந்த ஆபீஸ்ல பியூன் வேலை தான் பார்க்கணும். வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நான் சொல்கிறேன், இந்த வருடத்தில் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு பெரிய காரியத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய யோசனையின்படி செய்வோம், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உம்மிடத்திற்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலைகளிலே நாம் நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் சொன்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அடையாளம். இப்படி என்னைக்காவது விசுவாசிச்சிருக்கீங்களா? எனக்கா என் பிரச்சனை தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு பிரதர், என் வீட்டில் உள்ள நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு, 4 வருஷமா படுத்துக்கிட்டு பெருசு போகவும் மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது, அப்படித்தானங்க? 4 வருஷமா படுத்துக்கிட்டு எங்கிட்ட விழுந்துட்டு வந்து சாகவும் மாட்டான், பொழைக்கவும் மாட்டான். இப்படியா? இந்த வருஷம் பிழைப்பாரு. இந்த வருஷம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. இந்த வருஷம் என் வீட்டில் அவரை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா, படுத்திருக்கிற உங்க வாலிப பிள்ளைகள், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி, எழுந்திருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாயிலிருந்து எப்பவுமே இழுவதான். சரி வாசிங்க, வசனம் இன்னும் 2-3 தேவைப்படுது, வாசிமா. அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அவன் வந்து ரொம்ப வஞ்சகமான ஆளு, பிரச்சனைக்குரிய ஆளு, நல்ல செம்மத்திய ஒரு போட்டுறணும்டா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவனுடைய வாயின் வார்த்தையின்படி கர்த்தர் அங்க அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. வா, ஏறி வா, நான் உனக்கு பாடம். சரி, வசனத்தை வாசிடுறியே. அப்பொழுது பெலிஸ்தியர் இதோ எபிரேயர் ஒளிந்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தாரையும் பார்த்து எங்களிடத்து ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். பாருங்க, கர்த்தருடைய மனுஷனுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போறவனுக்கு எவனாலையும் புத்தி கற்பிக்க முடியாது. தெரிஞ்சா கையை தட்டு, இல்லைன்னா உட்காந்துரு. கர்த்தர் அவனுக்கு கற்பிச்சிருக்கிற புத்தியை விட எந்த மனுஷனுக்கும் புத்தி என்ன செஞ்சிட முடியாது, கற்பிக்க முடியாது. ஆனா இந்த யோனத்தா எப்படி, இன்னும் 2 வார்த்தை இதுல இருக்கு. இதுக்காக தான் இவ்வளவு தூரம் படிக்க சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமா எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கேன். இந்த 14வது அதிகாரம் எனக்கு தெரியாதா? வாசிமா.
அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. பாருங்க, இன்னும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனா இவன் சொல்றான், இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இவன் ஏறி போறது எப்படி சாதாரணமான ஒரு இடம் இல்லைங்க, செங்குத்தான பாறை. அதுல எப்படி நடந்து போறான்? அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அப்படி ராணுவம் போற மாதிரியா போறான்? எப்படி போறான் தெரியுமா? வாசிங்க, இதுதான் விசேஷம். ஏன்னா கவனிக்கணும், நம்ம மக்கள் எப்பவுமே சூழ்நிலைகளை பார்க்குறீங்க. நான் சொல்றேங்க, மோசஸ் மாரியப்பன் என்னைக்கும் சூழ்நிலையை பார்த்தும் இல்லை, எந்த பணக்காரனை பார்த்தும் ஊழியம் செய்யறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பணக்காரங்களை நான் தப்பா சொல்லல, செய்வாங்க. எதுக்கு செய்வாங்கன்னு அது அவங்களுக்கே தெரியும். ஆனா எப்பவுமே சில கூட்டம் இருக்கு, எப்படி கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். சரி, போட்டோம், வாசிங்க. யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினான். அப்ப என்ன நிலைமையில இருந்திருக்கும் அந்த பாறை? கொஞ்சம் யோசிங்க. ஆனா சொல்றான், கர்த்தர் இஸ்ரவேலின் கையில் அந்த பெலிஸ்தியரை ஒப்பு கொடுத்தார். நீங்க என்னைக்காவது ஆண்டவருடைய வார்த்தைகளை இத்தனை வருஷம் கேட்டிருக்கீங்களே, இப்படி என்னைக்காவது சுதந்திரிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். நடக்கும் சொல்லியிருக்காரு, பாப்போம். செவிச்சிருக்கேன், பாப்போம். பைபிளுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன், பாப்போம். புத்தகத்துக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன், பாப்போம். ராயருக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன், பாப்போம். பார்த்துக்கிட்டே தெரிய வேண்டியதேன். அவன் என்ன சொல்றான்? எப்படிப்பட்ட நிலைமையில சொல்றான்? சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு செய்ய தடை இல்லை. நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்ப சொல்றான், அந்த பெலிஸ்தியரை கர்த்தர் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படித்தானமா போட்டிருக்கு? இன்னும் சண்டை போடலைங்க, இன்னும் ஏறி போகல, தக்கி முக்கிக்கிட்டு இருக்கான். அப்படித்தானே? தன் கைகளினாலும் கால்களினாலும் தவழ்ந்து போய் கொண்டிருக்கிறான். நான் நினைக்கிறேன், யோனத்தான் கையில் ஆயுதம் இருந்திருக்காது. யோனத்தான் சும்மா தான் போயிருப்பான். பின்னாடி வந்த பாதுகாவலர் தான் எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட அப்படித்தானே? ஒரு டிஎஸ்பி வர்றாருன்னா அப்படி வேணாம், மந்திரி நம்ம ஐயா இருக்காங்க, மதுரக்கார ஐயா மூர்த்தி ஐயா இருக்காங்க, மூர்த்தி ஐயா துப்பாக்கி வச்சிருப்பாரா? மூர்த்தி ஐயாவுக்கு பின்னாடி வர்றவங்க துப்பாக்கி வச்சிருப்பாங்களா? பின்னாடி வர்றவங்க பத்திங்களா, பின்னாடி வர்றவங்க தான் அப்படிதான் வச்சிருப்பான். ஆனா இவன் சொல்றான், முன்னாடி ஏறுகிறான், முதலாவது ஏறுகிறான். ஆனா நம்பிக்கையின் வார்த்தை வருகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் கையில் அந்த பெலிஸ்தியனை ஒப்பு கொடுத்தார். நான் சொல்றேன், உங்களுடைய வாயிலிருந்து பெரிய காரியம் செய்யும். எனக்கு பயம் இல்லாம வாழ கர்த்தர் உதவி செய்வார். என் வீட்டில் மகிழ்ச்சி மட்டும்தான் இனிமே இருக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த சண்டையை கிளப்பி விடுகிற ஆவி உங்க குடும்பத்துல எந்த மனுஷியை கொண்டோ எந்த மனுஷனை கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்யாமல் வெளியே போக கடவுது. பிரச்சனை தெரியாம பேசிட்டு இருக்காருன்னீங்கன்னா, பிரச்சனை எனக்கு வேண்டாம், நீங்களே பார்த்து சண்டையை போட்டு சாவுங்க. வாசிமா. அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அடிக்க கூட இல்ல, பெரிய காரியம் நடக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, இத்தனை வசனத்தை வைக்க சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் வார்த்தை எப்படியோ, அவனுடைய விசுவாசம் எப்படியோ, அந்த திடமான வார்த்தையும் அந்த உறுதியான வார்த்தையும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே உட்கார்ந்திருந்த சாமக்காரன் கூட பார்த்து பயப்படும் அளவிலே பெரிய காரியம் நடந்தது. கரங்களை தட்டி இன்னும் 2 வசனம் மட்டும் வாசி மக்களே, வேகமா. அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. ஆமென். கரங்களை தட்டி அவருடைய வார்த்தையின்படி 2 மனுஷன், தக்கி முக்கி தவழ்ந்து போன மனுஷன் வாயின் வார்த்தையின்படி சிறியவனை கொண்டாயிலும் பெரியவனை கொண்டாயிலும் கர்த்தருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு, காரியங்களை செய்வதற்கு, இஸ்ரவேலின் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்கு தேவனால் கூடும் என்று நடந்த போது, வார்த்தை சொன்ன போது அந்த வார்த்தையின்படி பூமி அதிர்ந்ததென்றால், இன்றைக்கு நீங்கள் எனக்கு பெரிய காரியம் நடக்கும்,
என் பிள்ளைக்கு பெரிய காரியம் நடக்கும், என் குடும்பத்துக்கு பெரிய காரியம் நடக்கும், என் தொழிலில் பெரிய காரியம் நடக்கும், நான் விட்ட பிஸ்னஸை இந்த ஆண்டில் பெரிய பிஸ்னஸாக செய்வேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேங்க, செய்வதற்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். யோனத்தான் என்னங்க பெருசா வச்சிருந்தாரு, அப்படியே ஒரு மனுஷன் கொண்டு போனா கூட எவ்வளவு கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அவன் வார்த்தைக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரு? பூமி அதிர்ந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அதிர்ந்தது. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் அல்ல. அவருக்கு பேரே பொய்யுரையாத தேவன். போதிக்கிற எங்களை பார்க்காதீங்க, போதிக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த போதிக்கிற வார்த்தை எழுதி வைத்திருக்கிற, ஊனிலும் உயிரிலும் கலந்திருக்கிற என் தேவனை பாரு, உன் குடும்பத்தில் பெரிய காரியம் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே ரொம்ப சிம்பிளா பார்த்துக்குருவோம். நான் சொல்றேன், இந்த ஊழியத்தில் பல முறை சொல்றேன், இன்னும் சொல்வேன், என்னைக்குமே எந்த காரியத்திலும் எப்பவுமே முதல் ப்ரிஃபரன்ஸ் பெரியவருக்கு கொடுப்பேன். பெரிய பெரிய காரியமெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறுதுங்க. இந்த ஊழியத்திலையும் சண்டை வருது, இந்த ஊழியத்திலையும் லவோ ஜீவோன்னு கத்துறோம், இந்த ஊழியத்திலையும் பல அலைச்சல்கள் உண்டு, பல சுகவீனங்கள் உண்டு. ஆனா எனக்கு தெரியும், பெரியவர் இல்ல அழைத்திருக்கிறாரு, பெரியவர் இல்ல இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் என் அடியை எடுத்து வைக்கிறேன். அன்றைக்கு மட்டும் பூமி அதிர்கிறது இல்ல, இப்போதும் அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில இந்த ஊழியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இந்த பெலிஸ்தியனை இந்த இஸ்ரவேலின் கையில ஒப்பு கொடுத்தார். என்ன நிலைமையில? தக்கி முக்கி தவழ்ந்து ஏறி போறான். இந்த 2 பேர் நடந்து போறதை பார்த்து, 2 பேர் சண்டை போட்டதை பார்த்து திகிலடைந்தான். பாளையத்தில் இருந்த எல்லா காவல்காரனும் பயந்து நடுங்கி போனான். பூமி அதிர்ந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசீவ் பண்ணணும்னா உங்க வாயில் இருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்லுங்க, இனிமே என் வாயில ரிசீவ் பண்ணக்கூடாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகள் வராது, அவிசுவாசமான வார்த்தைகள் வராது. யோனத்தான் சொன்னது போல உள்ள வார்த்தைகள் வரும். கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே 1 சாமுவேலின் புத்தகத்துல 17வது அதிகாரம்னாலே ரொம்ப வேகமா சொல்லிடுவான். எங்களுக்கு தெரியாதாக்கும் கோலியாத்து, எங்களுக்கு தெரியாதாக்கும் தாவீது. ஆனா அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை ரொம்ப கிரேட்டான வார்த்தைங்க. அதுல தாவீத மாதிரி ஒரு நல்ல மனுஷன், நல்ல வார்த்தைகளை உபயோகித்த மனிதன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் 2-3 வசனங்களை காமிக்கிறேன். இருந்தாலும் முதல்ல 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26 வாசிமா. 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்றான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். ஆமென் ஆமென். பாருங்க, ஒரு யுத்தத்தில் பழக்கம் இல்லாத ஒரு மனிதன், சின்ன பையன். யார்? தாவீது. சின்ன பையன். அதனாலதான் ஒரு பாட்டு கூட பாடினோம், சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டோம் எல்லாம் நடக்கும். பாட்டுலாம் நல்லா தான் பாடுறீங்க, பாட்டோட நின்றுதேன். உங்களுக்கு என்னையா தெரியும்? பக்கத்து வீட்டில் பாட்டு போட்டாலே அடிக்க வர்றாங்க, நான் எங்கிட்ட என்னத்த செய்யறது? இயேசுவின் நாமத்தில் ஊழியத்திற்கும் எனக்கும் விரோதமாக எழும்புகிற இடையூறா இருக்கிற அந்த மனிதன் சந்திக்கப்படுவான். நான் நம்புறேன், கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி பாரு, மாறுவான். நம்ம அவனை பார்த்து பயந்து அவன் வெளியே வர முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவான். உண்மையா பையா? ஆனா அவன் சொல்றான், இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கலாமா? இவன் ஏமாத்திரம். சின்ன பையங்க. தாவீது யாரு? கடைக்குட்டிங்க. கோலியாத்துக்கு வயசு அதிகமா, தாவீதுக்கு வயசு அதிகமா? சொல்லுங்க.
கோலியாத்து பெரியாளா தாவீது பெரியாளா? கோலியாத்து பெரியாள். ஆனா கோலியாத்தை விட தாவீதின் வாயில் இருந்த தேவனுடைய வார்த்தை பெரியது. தேவனுடைய மனுஷனாய் இருந்ததினால் அது நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னும் 2 வார்த்தையை சேர்த்து பார்த்துருவோமே. எனக்கு நச்சுன்னு பிடிச்சிச்சு வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிட்டோம், அதனால அதிகமாக இதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. 32 வாசிமா. 32 அதே அதிகாரத்தில் 32 வசனத்தை. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்து சொல்றான். நம்ம சொல்றோமா? அந்த ஆளுக்கு நேத்து ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு ஆளை பத்தி, கலெக்டரே மோதிட்டாங்கயா அப்படின்னு. கலெக்டர் என்னங்க கலெக்டர்? உடம்புல கொஞ்சம் பலம் இருந்தா மோதி பாத்திர வேண்டிதானே. ஆனா கர்த்தருடைய பலம் இருந்தா என்ன உடல் இருந்தாலும் சரி, ஒத்த கூழாங்கல்ல உசுறு போயிரும். ஒத்த வார்த்தையில ஊழியக்காரன் சொன்னானா உசுறு போயிரும். அதனாலதான் சில நேரங்களில் சில வார்த்தைகள் நான் தவறாய் பேசும்போது அந்த மனிதர்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருவேன். அவங்க சில நேரம் அதிகமா பேசுவாங்க, அதை நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா நான் பேசின வார்த்தைக்கு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வந்துச்சுன்னா அவன் குடும்பம் போயிடும். அதனால நம்ம அதை சொல்லக்கூடாது. சொல்றான் பாருங்க, இந்த பெலிஸ்தியனின் நிமித்தம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது சொன்னாரு. உடனே சொன்னார், ஒரு விஷயம், தகப்புடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கரடி வந்துச்சு. அப்படியா? அப்படித்தான் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. நல்ல ஆண்கள் பக்கம் சத்தம் இல்லையே. அல்லேலூயா. கொஞ்சம் கேக்குது, பரவாயில்ல. இந்த மேட்டர்லாம் தெரியும். அப்புறம் சரி ஒருவேளை வீரனா இருப்பான் போல, கர்த்தருடைய வல்லமை இவங்க கூட இருக்கிறது அப்படிங்கிறத தாவீது சவுல் என்ன செஞ்சிட்டாரு? லேசா நம்பிட்டார். போய் வா மகனேன்ட்டார். ஆனாலும் 37 வசனத்தை கொஞ்சம் வாசிமா. திரும்பவும் என்ன பேசுறார்? 37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த வார்த்தை அவனுக்கு பெரிய காரியமா இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பாடும்படி கோலியாத்தை முறியடிப்போம்னு சொல்ல வச்சுச்சுன்னா, நான் சொல்றேன், உங்க வாயில வருகின்ற நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாச வார்த்தை, திடமான வார்த்தை, உறுதியான வார்த்தை, தேவ வாக்கை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாச வார்த்தைகளாக இருக்கும் என்றால் உங்க குடும்பத்தில் என்ன நடக்கும்? பெரிய காரியம் நடக்கும். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, புத்தகத்தில் படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. என் வீட்டில் இருக்கிற கோலியாத்து என் வீட்டுக்காரர் தானே. அப்படியாமா? என் வீட்டில் இருக்கிற கோலியாத்து என் மனைவி தானே. ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபத்துல சரி பண்ணணும். அல்லேலூயா. சில பேர் செவத்துல சரியாயிருமோன்னு சொல்லி செவத்துல போய் முட்டி அழுவான். அதெல்லாம் வேஸ்ட்டு. கணவன் சரியில்லைனாலும் சரி, மனைவி சரியில்லைனாலும் சரி, பிள்ளைகள் சரியில்லைனாலும் சரி, ஜெபத்துல சரி பண்ணணும். அது சொல்ற வார்த்தையை பாருங்க. ஒரு விசை அந்த வசனத்தை 37 திருப்பி வாசிமா. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆமென். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொன்ன தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்தது என்றால், இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் தியானிப்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்க வாயிலிருந்து நான் சொல்றேன், சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டரா சொல்றேன், இனிமே யாராவது கிடைக்காது, நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்னீங்க, இங்க வரக்கூடாது. வெளியே போயிடணும். இங்க வர்றவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு நடக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு பெரிய காரியம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே வாங்க. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல அநேக பெரிய காரியங்களை உங்கள் வார்த்தையினால் ரிசீவ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். நிச்சயமா சொல்றேன், இந்த வருஷத்துல அநேக குடும்பங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியம் நடக்க போகுது.
கர்த்தரிடத்துல நீங்க எதை கேட்குறீங்களோ அந்த வார்த்தையை அப்படியே உறுதியா நம்புங்க, உறுதியாய் பற்றி பிடிங்க, உறுதியாய் காத்துருங்க. காரியங்களை அவர் என்ன செய்வாங்க? வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருப்பார். இன்றைக்கும் நான் கேட்ட வார்த்தையின்படி நிலைத்திருந்து அநேக காரியத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே உறுதியாய் நம்பி வந்து சிறியவரை கொண்டாயிலும் பெரியவரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேத்தை கொண்டாயிலும் அநேகம் பேத்தை கொண்டாயும் என் குடும்பத்தை ரட்சிக்க, என் குடும்பத்தை நடத்த, என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்ய உம்மால் கூடும் என்று நான் நம்ப போகிறேன். அன்றைக்கு தவழ்ந்து ஏறி போன பயந்து ஏறி போன கழங்கி ஏறி போன 2 பேரை கொண்டு பூமி அதிரும்படி செய்தீர் என்றால் இன்றைக்கு நான் நம்பி விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வீர், என் தொழிலில் பெரிய காரியத்தை செய்வீர், என் கடன் பாரத்தில் பெரிய காரியத்தை செய்வீர், என் வியாதியிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வீர், என் தொழிலே நீ 2 பலனை தருவீர், என் குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற நிலைமையிலே எவர் பேசி பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் அதிசயம் எனக்காக செய்து முடிப்பீர் என்ற தாவீதின் வார்த்தையின்படி செய்து முடித்திருக்கிற தேவனை நோக்கி கேட்கும் போது என் குடும்பத்தில் அமைதி வரும், சமாதானம் வரும், பிரிவினை மாறும் என்று சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காதவரும் தூங்காதவருமாக இருக்கிறபடினால் இன்றைக்கு சொல்கிறார், இந்த வருஷத்திலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஆச்சரியமான காரியத்தை எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறவங்க உங்க குடும்பத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களை நினைச்சு, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைச்சு, இனிமே எனக்குள்ள கெட்ட வார்த்தை வராது, இனிமே எனக்குள்ள அவிசுவாச வார்த்தை வராது, இனிமே எனக்குள்ள அலட்சியமான வார்த்தை வராது, இனிமே எனக்குள்ள அளப்பலுள்ள வார்த்தை வராது. என் வாயின் வார்த்தையினால் பெரிய காரியத்தை நான் சுதந்திரிக்க போறேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, சொல்ற பிள்ளைங்க தேவ சமாதானத்தோடு அநேக சாட்சிகளோடு இந்த ஆலயத்துக்கு, இந்த ஊழியக்காரனை தேடி வருவீங்க. நான் எப்போவுமே எந்த சபைக்கு பேச போனாலும் சரி, யாரோட ஃபோன் நம்பரை வாங்கி வச்சு நோட் பண்ணி மனுஷனை பிடிக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை 25 ஆண்டுகள் முடித்து 26 ஆண்டுகள் நடத்தும்படி கிருபை செய்திருக்கிறார். இப்போமோ அதே கர்த்தருக்கு முன்பதாக சொல்றேன், இந்த ஊழியத்தை பார்க்கிற நீங்கள் பெரிய காரியத்தை காண போறீங்க. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற நீங்கள் பெரிய காரியத்தை காண போறீங்க. இந்த ஊழியத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிமார் குடும்பத்திலும் இந்த வருஷம் மாற்றத்தை, பெரிய காரியத்தை காண்கிற பிள்ளைகளாய் வர போறீங்க. இந்த சபையில நிற்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். கரங்களை தட்டி அப்படியே ரிசீவ் பண்றவங்க நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நீர் செய்து முடித்து விட்டீரப்பா, ஒரு முறை செய்து முடித்து விட்டீரப்பா, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை நான் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை சகோதரன் மூலமாய் தெரிந்து கொண்டேன். என் வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வரும். நன்மை செய்கிற இயேசு நன்மை செய்வார்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை மறுபடியும் சொல்ல சொன்னேன். அநேக குடும்பங்கள் பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் எதிலெல்லாம் பெரிய காரியம் நடக்க வேண்டும், பெரியவரால் நடக்க வேண்டும், பெரிய நாமத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் செய்து முடிக்கிறவராய், செய்து முடித்திருக்கிறவராய் சாட்சிகள் கேள்விப்பட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, உமக்கு நன்றி செலுத்த நீர் கிருபை செய்யும். அந்த பெரியவருடைய நாமத்தை நம்பி இந்த ஊழியங்களுக்காகவும் கொடுக்கின்ற, ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற அத்தனை பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டும் ஆசீர்வதித்தீர், இம்மட்டும் நடத்தினேன். தொடர்ந்து நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் வரும் வாரம் முழுவதும் நீர் கூட இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ரட்சகபெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள்.
தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.